ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். என்னடா இவ பெரிய பெரிய தேக்ஷா வச்சு உருட்டிட்டு இருக்கான்னு தானே பார்க்குறீங்க. இன்றைக்கி ஃப்ரைடேனாலே ஸ்பெஷல் தான். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு வெஜ் பிரியாணி செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேங்க. ஸோ இன்றைக்கி ஜும்மான்றதால சரி வெளியில் கொஞ்சம் சில பேருக்கு கொடுக்கலாம் சாப்பாடு செஞ்சு அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணி இன்றைக்கி குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 250 ml அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிட்டேங்க. ஸோ இதில் பட்டை லவங்கம் ஏலக்காய் நம்ம சேர்த்துக்கலாங்க. அதோட வந்து வெங்காயம் சேர்த்துட்டு அதோட பார்த்திங்கன்னா பச்சை மிளகா சேர்த்துட்டேன். ஸோ ஆனியன் ஃப்ரை பண்ணும்போது நம்ம பச்சை மிளகா சேர்த்தோன்னா ஸோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனியன் ஃப்ரை பண்ணும்போது தான் அரிசி ஊற வைக்கணுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் தாவத் பிரியாணி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு தண்ணியை போட்டு ஊற வச்சுட்டேங்க. எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி இப்படி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு குக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணணுங்க. ஸோ பிரியாணியோட ஸ்பெஷாலிட்டி இது தான். ஸோ நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ண அப்புறம் இதில் வந்து பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருப்பேன். ஸோ இது நல்லா வந்து 1 மினிட் அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சியும் அதே அளவு தாங்க எடுத்திருக்கேன். ஸோ இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சியும் வந்து நம்ம பூண்டும் சேர்த்து அப்புறம் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க, இல்லைனா கீழே அடி பிடிக்கும். பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இதுலேருந்து நல்லா அரோமா வர ஆரம்பிக்குங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும், அடி பிடிக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, தக்காளி, காய்கறி, உப்பு, அதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயிரும் சேர்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. நான் இந்த டைமில் இன்னொரு பச்சை மிளகா சேர்ப்பேன். ஸோ பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ மீடியம் சைஸில் ஒரு 4 பச்சை மிளகா தாராளமாக சேர்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து கொஞ்சம் வந்து வதங்கணும். ஸோ அதனால் வந்து நான் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு விட்டுட்டேன். ஸோ நல்லா வதங்கின அப்புறம் நான் இதில் மட்டன் கீமா சேர்க்குறேங்க. மட்டன் கீமாக்கு மெஷர்மெண்ட் எதுவும் தேவையில்லை. மட்டன் கீமா சேர்த்தோன்னா பிரியாணிக்கு ஒரு நல்ல வாசம் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சைப்பழம் சாறு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டேங்க. தண்ணி வந்து 1 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 800 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருப்பேன். சேர்த்துட்டு நான் மூடி வச்சுட்டேங்க. ஸோ இது கொதிக்கட்டும். ஸோ கிரேவி கொதிக்க ஆரம்பித்ததுமே சிம்மில் வச்சுருங்க, மூடி போட்டு. பாருங்கள், நான் சிம்மில் வச்சுட்டேன். இப்போ இந்த சைடில் ஹையில் வச்சுருக்கேங்க. ஸோ சாப்பாடு வடிக்கிறதுக்காக நான் வந்து அரிசி தண்ணி எல்லாமே எடுத்துட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சுங்க. இந்த சைடில் வந்து நான் உப்பு சேர்த்துட போகிறேன் பிஃபோராகவே. ஏன்னா வந்து ஒரு 2 மினிட்ஸ் அளவு தான் நான் ரைஸை கொதிக்க விட போகிறேன். உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருப்பேங்க. அதோட பார்த்தீங்கன்னா அரிசியும் சேர்த்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட அளவை விட கொஞ்சம் நீட்டமாக பெருசாக வரும், அந்த அளவுக்கு வேகணும். பாருங்கள், நம்ம போட்ட அளவை விட கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இப்போ இதை வடிச்சிடலாங்க. ஸோ பிரியாணி குக் பண்ணுறது வந்து ரொம்ப பதமாக பார்த்து குக் பண்ணுங்க. சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா. இப்போ வடித்த அரிசியை நம்ம வந்து கிரேவியில் சேர்க்க வேண்டியதுதான். கிரேவியில் அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டைமில் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாங்க. பட் எங்கள் வீட்டில் நெய் பழக்கம் கிடையாது, நாங்கள் நெய் சேர்த்துக்க மாட்டோம். ஸோ அதனால் நான் சேர்க்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடும் வந்து கிரேவியும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 25 மினிட்ஸ் அளவுக்கு நான் தம்க்கு வச்சுட்டேங்க. இப்போ பாருங்கள், ரைஸ் எடுக்கிறேன். சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். ஸோ மேலே இருக்கிற ரைஸ் மட்டும் திருப்பி போட போகிறேன். ஸோ அந்த ரைஸும் நல்லா வேகணுன்றதுக்காக இப்போ வந்து நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாங்க. சாப்பாடு நல்லா உதிரியாக வந்திருக்கு. இந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா நல்லா கடையில் விற்கிற பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி மாதிரி இருக்குங்க. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், மேலே இருக்கிற ரைஸ் மட்டும் தான் நான் திருப்புறேன். கீழே மசாலாவோட நான் இன்னும் மிக்ஸ் பண்ணவே இல்லை சாப்பாடு. ஸோ அவ்வளோதாங்க. மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூடாக பிரியாணி சர்வ் பண்ண வேண்டியதுதான். நான் இன்றைக்கி ஜும்மான்றதால ஒரு 3 பேருக்கு சாப்பாடு வெளியே கொடுத்தேங்க. நம்ம கொடுக்குற சாப்பாடு வந்து நல்லா வந்து ஃபுல்லாக கொடுக்கணும். ஏன்னா ஒரு வாட்டி கொடுத்தாலும் அவங்க வயிறு நிறைய சாப்பிடணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுப்போங்க. வீட்டில் இல்லைனா கூட வெளில வாங்கி கூட கொடுக்கலாம். ஸோ நான் பேக் பண்ணி இவர்கிட்ட கொடுத்துட்டேங்க. இவரும் கொடுக்க கிளம்பிட்டாரு. நான் தொழுகிறதுக்கு ரெடி ஆகிட்டேங்க. அம்மா தொழுகை முடிச்சு குரான் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நானும் தொழ ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஜும்மானாலே ஸ்பெஷல் தொழுகை தாங்க. ஸோ தொழுகை முடிச்ச கையோட பார்த்தீங்கன்னா லஞ்ச் முடிச்சிட்டோம். ஸோ பசங்களும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இன்னைக்கு டே சூப்பராகவே போச்சு. இதே மாதிரி இன்னொரு vlogல மீட் பண்ணுறேன். பாய்.